அதனால எப்பயுமே எனக்கு வந்து ஒரு 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 காதல்னு சொல்ல இருந்ததே கிடையாது. ரன்வீர் சிங்கா ஐயோ அவன் ரொம்ப ஓவர் ஆக்டிங் ஆச்சே, அவன் எப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான்னு நினைச்சிட்டேன் தவிர, இந்த படம் பார்த்தப்ப எனக்கு அவர் மேல ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ சூப்பரா செட் ஆயிருந்தாரு. சொல்லப்போனா நடிச்சாருங்கிறத விட வாழ்ந்துட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது எல்லாருமே சொல்ற டயலாக் தான். பட் இருந்தாலும் நீங்க படமா பார்க்குறப்ப உங்களுக்கே புரியும் நான் ஏன் இவ்வளோ இதா சொல்றேன்னு சொல்லி. ரன்வீர் சிங் இந்த படத்துக்கு அவ்வளோ ஆப்டா இருக்காரு. பார்ட் 2 லீட் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் பார்ட் 2 எப்படி இருக்குன்ட்டு. ஹீரோயினா வந்து சாரா அர்ஜுன். நீங்க பார்த்துருப்பீங்க தெய்வ திருமகள் படத்துல விக்ரமோட குழந்தை நடிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அவங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். பாலிவுட் போயிட்டாங்க. ஐயோ ட்ரெஸ்ல உரிவாங்க பார்த்தா அதுக்கு போய் உரியுதாங்க. இல்லைன்னு சொல்ல கொஞ்சம் கிளாமரஸ் இருந்தாலும் நல்ல வேலை ஒரு நியூ சீன்ஸோ இல்லை வந்து ஒரு படிக்கிற காட்சிகளோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் வைக்கல. ஈவன் தோ ஒரு லிப் கிஸ் கூட வைக்கல. அது ஆதித்யரோட அந்த அந்த எக்ஸிகியூஷன் அப்படி நல்லா டீசெண்டாக பண்ணியிருந்தாரு. ஏன்னா இது 18+ படமாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் ஃபேமிலியாக போகிறப்ப 18+ உங்களோட கிட்ட இருந்தாங்கன்னா நீ கொஞ்சம் நேரில் பார்க்கலாம். ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை கெட்ட வார்த்தை வெப் சீரிஸ் பார்க்குற மாதிரியே இருந்தது படம். அது ஒன்று தான் மனசில் ஒரு சின்ன இது விஷயம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, நார்மலாக தமிழில் வந்து ஒரு படம் வந்து ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருந்தோம்னா உடனே வந்து சென்சார் போர்டு வந்து பீப் கொடுத்துறாங்க, ஏதாவது இது பண்ணிடுறாங்க. பட் இந்த படத்தில் கெட்ட வார்த்தை அவ்வளோ கெட்ட வார்த்தை வருது, எங்கேயும் பீப் கிடையாது. இன்னொன்று வந்து வேர்டை யூஸ் பண்ணுறாங்க, மன்னிக்கணும் அவ்வளோ வார்த்தையில் யூஸ் பண்ணுறாங்க. பட் எதுவுமே வந்து ஒரு சென்சார் போர்டு வந்து இது பண்ண மாதிரி தெரியல. அது ஒன்று தான் மனசுக்கு ஒரு சின்ன ஒரு நெடுதலாக இருந்துச்சு. வேற என்னங்க இந்த படத்தில் டெக்னிக்கல் பார்த்தோம்னா மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்தது. மியூசிக் ஆகட்டும், எடிட்டிங் பற்றி நான் சொல்லணும் என்ன சொல்ல தெரியல. பட் ஆனால் அந்தந்த படம் வந்து ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் இல்லாமல் நல்லா போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் எடிட்டிங்க்கு நம்ம வந்து கண்டிப்பாக மார்க் கொடுக்கலாம். சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ சூப்பராக இருந்தது. அட் த சேம் டைம் மெயினாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க.